லூசிஃபர் சார் அவர் ஃப்ரேம்ல உட்கார்ந்தாலே அது ஒரு மேக்னிஃபிஷன்ட்டா இருக்கும். அவரோட கரிஸ்மான்னு ஒன்று இருக்கு, ஆரான்னு ஒன்று இருக்கு. அண்ட் ஹி இஸ் சூப்பர் ஸ்டார். என்னோட பேரு மோகன்லால், சூப்பர் ஸ்டார். ஃபார் அஸ் யூ ஆர் சூப்பர் ஸ்டார். Malayalam cinema is not just this, but this is also a rich way of storytelling. There is no compromise. அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்றது நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்க. இப்போ அதுக்கான முயற்சி, அதுக்கான முன்னெடுப்பெல்லாம் நீங்க உங்க படத்துல கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பாக்குறீங்களா? எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருக்கு, பட் எப்படி பண்ணலாங்கிற ஒரு இது இருக்குல்ல. எனக்கு அப்படி ஒரு ட்ரீம் இருந்தது. நான் இன்னைக்கு அது பண்ணோம் and we are about to release that film. முதல் லூசிஃபர் நீங்க பண்ணதுக்கும் இதுக்கும் அந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது ஒன்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா சார்? இது வரைக்கும் ஸ்டீஃபன் யாருன்னு எனக்கு தெரியல. அது தேர்ட் ஃபிலிமிலே தான் போட்டு சொல்லி போட்டு. இல்ல பட் ரயாலஜினா 3 கதையுமே உங்ககிட்ட சொல்லலையா? 1 by 1 தான் டெவலப் பண்ணி சொல்வாரா? எனக்கு தெரியும், பட் ஓகே. இன்னும் லூசிஃபர் 3 உங்களுக்கே தெரியாது. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு என் கூட இருக்கிற சிறப்பு விருந்தினர்கள், ஓ மை காட், ரொம்ப ஸ்பெஷலான 2 விருந்தினர்கள் என் கூட இருக்காங்க. சிலர்லாம் இதுக்காகவே பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சினிமாவுக்காகவே பிறந்து அதிலேயே வளர்ந்து அதிலேயே வேலை செஞ்சு அதிலேயே உழைப்ப கொட்டி அதுல சம்பாதிச்சு மறுபடியும் அதிலேயே இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய பேச்சு மூச்சு ஆன்மா கூட சினிமாவே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி 2 பெரிய ஜாம்பவான்களோட நான் இருக்கேன். ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய ஜாம்பவான், ஏற்கனவே ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வளர்ந்து கிளை பரப்பி விழுதுகள் பரப்பி. அவர் கூட இருக்கிற இன்னொரு, எப்பவுமே ஆலமரத்துக்கு கீழே இன்னொரு செடி வளராது, மரம் வளராது அப்படிம்பாங்க. ஆனா இவர் பக்கத்துல இன்னொரு ஆலமரத்தையும் அவர் வளர்த்துருக்கிறாரு, கூடவே வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு நம்ம எல்லாரும் அன்போடு அழைக்கக்கூடிய லாலேட்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமிகு மோகன்லால் சார் is here with us. வணக்கம் சார். வணக்கம். And about this person, his multi-talented producer, director, and what an excellent, amazing actor he is. The command you have over your language and நீங்க உங்களோட multifaceted personality. I'm a big fan, Prithviraj sir. வணக்கம். So happy first of all. How are you guys? Tired? No, little, but no problem. எனக்கு அப்படி தெரியல. I could see நீங்க back to back interviews கொடுத்துட்டீங்க, but still அந்த ஆரா இருக்குல்ல, எனக்கு it just hits me அப்படின்னு சொல்லுவேன். So first things first, லூசிஃபர் ஒரு பெரிய ஒரு டர்னோட மாதிரி ஒரு பெரிய புயல கிளப்பின ஒரு படம். I'll start from you sir. மறுபடியும் ஸ்டீஃபன் அப்படின்ற அந்த கேரக்டருக்குள்ள மறுபடியும் லூசிஃபர் அப்படின்ற அந்த ஒரு மல்டி லேயர்ட் அவ்வளோ ஒரு பவர் பேக்டான ஒரு கேரக்டருக்குள்ள ஒரு 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் அந்த ஷூஸ்குள்ள நிக்கிறது, டு பி பேக் அகைன், எப்படி இருந்தது உங்களுக்கு? It's a great thing alle. Oru you cannot call it as a sequel. This is not Stephen's story also. This is Lucifer endile Stephen வேறு ஐடென்டிட்டியில வரும், குரேஷி அப்ரஹாம். And people are waiting to know. குரேஷி அப்ரஹாம்னு சொல்லணுமா இல்ல ஸ்டீஃபன் எடன்படின்னு சொல்லணுமா? அதான் கன்ஃபியூஷன். அது படம் பார்த்தா தான் தெரியும். ஸோ அது ஒரு ஆக்டருக்கு வந்து ஒரு பயங்கர ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் இல்லையா. அவருக்கு இதுவரை தெரியாது. ஈவன் ஐ டோன்ட் நோ அபவுட் குரேஷி அப்ரஹாம். இல்லை, ஸ்டீஃபன் வரைக்கும் தான் எனக்கு தெரியும். இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் குரேஷி அப்ரஹாம் யாரு, வாட் இஸ் ஹி டூயிங் உள்ளதில்ல. We want to talk that thing to the public, to the audience. இதுல அந்த மிஸ்ட்ரி எல்லாம் ஏதாவது பிரேக் பண்ணிருக்கீங்களா? இல்ல the first லூசிஃபர் ஒரு மிஸ்ட்ரியோட முடியும், நிறைய கேள்விகளோட அந்த படம் முடியும், பட் it will still be a mystery இருக்கணுமே, அப்பதானே அடுத்த பாட்டு பண்ண முடியும். Okay. So that mystery is there. That definitely this guy has got lot of mysterious character. அந்த mystery என்ன, அது slowly we'll open. பிருத்விராஜ் ட்ரெய்லர் பார்த்தோம். It was amazing, mind blown அப்படின்னு சொல்லுவேன். What a power and what an audacity. From where did you get that? அடுத்து இன்னும் பெருசு யோசிக்கிறது எதுவுமே இங்க இருக்காது. நம்ம இங்க இப்படி பார்த்துட்டு இருப்போம். You'll be like, ஏய் அங்க இருக்கு பார், அந்த மாதிரி. From where did you get that? From the confidence he had in me, from the confidence my producer had in the project, actually. So we knew from the time we set out to make this film that this was probably a once-in-a-lifetime opportunity for us and also for the industry, because we made a film which garnered a lot of love and affection, and even after its release went on to sort of achieve a status that was cult in every sense. And then we also had a follow-up film in mind. எப்பவுமே வந்து அந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ஃபாலோ அப் ஃபில்ம் இருந்தா இட்ஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி, கிரேட் பொட்டன்ஷியல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில. ஸோ வி நியூ தட் திஸ் இஸ் அவர் சான்ஸ் டு ரியலி புஷ் அவர் பவுண்டரிஸ் அண்ட் ரியலி டெஸ்ட் how big and how far we can go.
And for me to be able to do that as a filmmaker, I needed the complete backing and conviction of my lead actor and my producer and my entire team, which I had the privilege of having. And I have been audacious enough, to use your own word, to really push the limits of what is possible within our mainstream cinema industry from where we are. So yeah, I just hope that come 27th, people who go to the theaters and watch this film like what they see. டெஃபினெட்லி லூசிஃபர் நாங்க பார்க்கும்போது சார் அவர் ஃப்ரேம்ல உட்கார்ந்தாலே அது ஒரு மெக்னிஃபிஷண்டா இருக்கும். அவரோட கரிஸ்மான்னு ஒன்று இருக்கு, ஆரான்னு ஒன்று இருக்கு, அண்ட் ஹீ இஸ் சூப்பர் ஸ்டார். பட் அந்த படத்துல ஒரு ஹை மூமெண்ட் வரும்போது சாரோட இன்ட்ரோடக்ஷனே வரும். அவர் நடந்து வரதே அதுவே ஒரு காட்சி, அதுவே ஒரு தனி அழகா இருக்கும். அந்த பிஜிஎம் ஆகட்டும், நிறைய கூஸ்பம்ஸ் மொமெண்ட் இருக்கு படத்துல. அப்படி ஒரு ஹை கிரியேட் பண்ணும்போது சாரே வருவாரு. அந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ் நீங்க ஸ்டாக் பண்ணாலே, அடுக்குனாலே அந்த படம் வந்து அமைஞ்சிரும். அந்த மாதிரி ஒரு மூவி. இந்த படத்துல நவ் யூ ஹாவ் டு, நீங்க அதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றது இருக்கு இல்லையா? அந்த ஹை மூமெண்ட்ல சார் வரும்போது ஏற்படும் அந்த கூஸ் பம்ப்ஸ் எல்லாம் இருக்குல்ல. இப்போ நாங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது வி குட் ஃபீல் ஓகே ஹஸ் பிளேஸ்ட் சம்திங் அப்படின்றது எங்களுக்கு தெரியுது. பட் அதை தாண்டி என்ன நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அது நான் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இல்ல, இப்போ நான் வந்து ஒரு 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 10 மொமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அந்த மொமெண்ட்ஸை கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு ஸ்க்ரீன் பிளே நான் டிசைன் பண்ணா அந்த படம் நல்லா வராது. I should first have a very honest narrative of what my story should be told like. Then I should organically follow that screenplay design. And the screenplay design le vara high moments mattumda na showcase பண்ணனும். இல்லைன்னா நான் வந்து உட்காந்து ஒரு 10 மாஸ் மொமெண்ட்ஸ் நான் எழுதுனதுக்கு அப்புறம் ஓகே இந்த 10 மொமெண்ட்டை எப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளேல கனெக்ட் பண்ணலாங்கிறது இட்ஸ் ராங் வே டு மேக் அ ஃபில்ம். அண்ட் ஐ டோன்ட் ஈவன் நோ ஹவு டு டூ தட், டு பி ஆனஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் ஐ ஹாவ் அ ஸ்டோரி டு சே, அண்ட் தேர் இஸ் அ ஸ்க்ரீன் பிளே தட் வி ஹவ் டிவைஸ்ட் டு சே தட் ஸ்டோரி, அண்ட் தேர்ஸ் அ ஃபில்ம் மேக்கிங் லாங்குவேஜ் தட் ஐ ஹவ் அடாப்டட் டு ஷோகேஸ் அ ஸ்க்ரீன் பிளே. அதை வந்து நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேர் த ஹை கம்ஸ் ஐ ஸ்டேஜ் இட் சச், வேர் லோ கம்ஸ் ஐ ஸ்டேஜ் இட் சச். ஸோ அந்த வகையில் வந்து இட்ஸ் ரொம்ப ஆர்கானிக்காக ஷேப்பான ஒரு மெயின் ஸ்ட்ரீம் கமர்ஷியல் ஃபில்ம் லூசிஃபர். அதே டெக்னிக் தான் எம்புரான்ல இருக்கும். ஆமாம், there's a lot of there are moments where the fanboy in me has indulged the filmmaker in me, and I'm very aware of those moments myself. But even those moments are moments that occur when I've organically followed the screenplay. இல்லாத வந்து ஓகே இப்போ ஒரு இந்த டைம்ல ஒரு ஃபைட் போட்டுடலாம் நினைச்சு அப்படி ஒரு ஃபைட்லாம் இந்த படத்துல இருக்காது. ஓகே, ரைட். இப்போ சார் வந்து நீங்க ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்றது நாங்க பார்த்துட்டோம். பட் வி டிட்ன்ட் நோ லூசிஃபர் வந்தப்போ வாவ் இப்படி டைரக்ட் பண்ண முடியுமா பிருத்விராஜால, அதுவும் மோகன்லால் மாதிரி சூப்பர் ஸ்டார் வச்சு வாட் அ காம்போ, அந்த மாதிரி நாங்க யோசிச்சோம். ரொம்ப உங்களுக்கு செல்ல பிள்ளையா, யூ கைஸ் ஆர் வெரி க்ளோஸ் அப்படின்றது தெரியும். பட் வாட் கைண்ட் ஆஃப் பாண்ட் யூ ஹேவ் தட் அவர் டைரக்ட் பண்ண 3 படம், 3த்துலயுமே நீங்க தான் ஹீரோ. படமே பார்க்காத நீங்க எப்படி அதை திங்க் பண்ணியாச்சு? Because I heard the story, I heard how he is going to do it. சும்மா சரி அந்த செல்ல பிள்ளைனால இல்ல, he has got that guts, he has got that confidence, he has got that courage. அதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். அதெல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு டீடைலிங், அவருக்கு அந்த எப்படி ஒரு படம் எடுக்கணும் தெரியும். இது மாதிரி ஒரு படத்துக்கு how to shape out the film அது கரெக்டா சொல்லி கொடுத்துருக்கு. தென் அது ஒரு கான்ஃபிடன்ஸ் தானே, அவரோட கான்ஃபிடன்ஸா என்னோட கான்ஃபிடன்ஸ். ஸோ we thought okay we'll do this film. அதை சும்மா அவர் ஒரு செல்லப்பிள்ளை வந்து ஒரு டைரக்டர் அவர் கொடுக்கக்கூடாது. ஸோ டெஃபினெட்லி இஸ் அ வண்டர்ஃபுல் டைரக்டர். அதனால ஹவு ஒரு ஆளை கன்சீவ் பண்ணுறது எப்படின்னு அதை கேட்டால் தெரியுமே. ஒரு ஹவு இஸ் கோயிங் டு போர்ட்ரை மை கேரக்டர் ஆர் அவரோட விஷன் என்ன அதெல்லாம் வச்சுட்டு he narrated the story and it's a very irresistible. ஒரு அது வேண்டாம்னு சொல்றது முடியாது. நீங்க முன்னாடி பேசும்போது சொல்லியிருந்தீங்க this film is like it's too high and ரொம்ப it's too ambitious. இது நிறைய பண்ணும்போது பி த ப்ரொடியூசர் ஆர் மோகன்லால் சார் இது ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு தான் நிறைய இருக்குன்னா இட்ஸ் டூ பிக் அப்படின்ற மாதிரி. பட் ஹீ இஸ் டெல்லிங் வித் தட் கான்ஃபிடன்ஸ். அவருக்கு தெரியும் எப்படி அதை பண்றதுன்னு தெரியும். ஹி இஸ் குட் அட் நரேஷன், ஹி இஸ் குட் அட் ஹிஸ் கிராஃப்ட் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குல்ல உங்க. டோன்ட் யூ திங்க் இட் இஸ் அ ப்ரெஷர் இன் அ சட்டில் வே? இட் இஸ் ஆக்சுவலி, நான் எப்பவுமே சொல்ற விஷயம் தான். எனக்கு வந்து மை பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் as a filmmaker would be to consistently live up to the faith and confidence he has shown in me. Audience expectation கூட என்னை பொறுத்த வரைக்கும் செகண்டரி தான். ஃபார் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டார்ஸ் ஆஃப் த கண்ட்ரி டு ஹேவ் சச் ஃபெய்த் இன் மீ ஆஸ் அ ஃபில்ம் மேக்கர். இந்த படம் வந்து when I started writing the shooting script, halfway through I started thinking, okay, maybe this is a little too ambitious. Maybe I have thrown the pebble a little too far this time. But I thought, and I was not able to pull it back as a filmmaker. என்னை பொறுத்து
as far as I'm concerned, once I've envisioned something, to then sort of make it smaller is something I'm not capable of doing. So I thought I'm going to finish my shoot script and then I'll go and narrate it to Lal sir and my producer. And even when I did that, I was half prepared for them to tell me, listen, this is not going to be possible. And that would have been a perfectly acceptable observation about what I had created. But Lal sir da vandu sonna, I understand what you are trying to do with the film and I also know the risks behind it. But if there ever was an opportunity for us to try something like this, it is this project. Let us go all out. இவர் தான் அந்த கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு. அப்படி என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் ஸ்கிரிப்ட் மேலயும் பிருத்விராஜ் மேலயும் உங்களுக்கு ஃப்ரம் அது அந்த ஸ்கிரிப்ட்னாலயா இல்ல அவங்களோட ஸ்கில்னாலயா? தான் தெரியும். கரெக்ட். ஆமா. 27க்கு நீங்க சொல்லுங்க அந்த கான்ஃபிடன்ஸ் சரியா தப்பாங்கிறது நீங்க தான் சொல்லணும் ஆக்சுவலி. That is showing அല്ലേ, that kind of confidence people has got அല്ലേ, அதெல்லாம் அவரு because how they are treating the film, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அவருக்கு. அதே மாதிரி நானும் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இருக்கேன். We are also expecting. நாங்களும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து எக்ஸ்பெக்டேஷன் நல்லா எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு பேசும்போது சார், இவ்வளவு வருஷம் ஒரு 4 decades இந்த இண்டஸ்ட்ரி, 40 வருஷத்துக்கு மேல இருந்திருக்கிறீங்க. நீங்க ஒரு early 20s இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு படம் வரும்போதுமே அந்த ஒரு ஆன்டிசிபேஷன் இருக்கும், அது நல்லா ஹிட் ஆகணும் அப்படின்றது இருக்கும். எனக்கு என்ன கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, இப்போ லூசிஃபருக்கு அப்புறம் லூசிஃபர் 2 பண்ணும்போது எக்ஸ்பெக்டேஷன் ஆப்வியஸ்லி ரொம்ப ஹையா இருக்கும். ஆஸ் அ சூப்பர் ஸ்டார் யூ ஆர், இப்போ உங்களுக்கு அந்த ஆன்டிசிபேஷன் இருக்குமா ஒவ்வொரு படம் வரும்போது? ஆன்டிசிபேஷன் இல்லை, we have done a good film. Now இப்போ எனக்கு சாய்ஸ் ஒன்றும் இல்லை, we have to present the film and இது now the people has to accept the film. அதில் நிறைய படங்கள் பயங்கர படங்கள் பண்ணிட்டு sometimes it won't work. That is the fate of the film. But இது மாதிரி ஒரு படம் லூசிஃபருக்கு பேக் ஒரு இருக்கிற ஒரு படம், we cannot make it சும்மா ஒரு ஜோக்கா பண்ண முடியாது. It should be, we should be very serious. So we have done something good and something great. அதோட ஒரு கான்ஃபிடென்ஸில் தான் we are sitting here and talking to you. யூஸ்வலா எப்படி சொல்லுவாங்கன்னா, இப்போ தெலுங்கு ஃபிலிம், தமிழ், மலையாளம் அந்த ஒரு கம்பேரிசன் யூஸ்வலா இருக்கும். அது நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தெலுங்குனா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும், பெரிய பட்ஜெட் இருக்கும், ரொம்ப கமர்ஷியல் மசாலா படமா இருக்கும். தமிழ் வந்து ஓரளவு கொஞ்சம் பேலன்ஸ்டா, யூ வில் ஹேவ் அந்த மசாலாவும் இருக்கும், அட் த சேம் டைம் கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்டோரி ஓரியன்டட் அப்படி. வேற மலையாளம் சினிமா வந்து ரொம்ப வேர்ல்ட் கிளாஸா இருக்கும், ஒரு சிம்பிள் பேக்ரவுண்ட்ல, பட்ஜெட் கம்மியா, பட் அந்த ஒரு சிம்பிள் ஸ்டோரி லைன்ல படம் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா, த வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் வந்து ரொம்ப ஒரு ரிச்சான ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கும். பட் அவங்களுடைய வே அது வந்து ரொம்ப சட்டிலா, ரொம்ப சிம்பிளா கொடுப்பாங்க. இப்போ யூ திங்க் உங்களோட இந்த படங்கள்னால, யூ ஹவ் செட், முன்னாடியே சொல்லியிருக்கீங்க, வேற ஒரு தளத்துக்கு போகும் மலையாளம் சினிமா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் திஸ், பட் திஸ் இஸ் ஆல்சோ ரிச் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங். அது தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ். அடுத்தடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்றது நீங்க முன்னாடியே சொல்லிருந்தீங்க. இப்போ அதுக்கான முயற்சி, அதுக்கான முன்னெடுப்பெல்லாம் நீங்க உங்க படத்துல கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பாக்குறீங்களா? தெரியல. I mean, when you talk about Malayalam film industry and people repeatedly say how we make these small scale, beautifully narrated, lovely films, they also forget the fact that we are the industry that also has a rich heritage of being the first ever film industry in India to do a 3D film, a 70mm film. We were IMAX. Yeah, we were always great connoisseurs of adopting new filmmaking technologies. We had wonderful technicians and actors who understood that cinema needs to adopt technology to stay in tune with the times that we are operating in. So I can't claim to have done anything new with any of my films. But what I do stake claim to is that the ambition behind a project like Empuran is never before. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ட்ரீம், இந்த ஸ்கேலில், இந்த கேன்வாஸில் ட்ரீம் பண்ணுறதுக்கு we are only getting the courage to do that because of the circumstances that we are living in right now. And thanks to the great filmmakers and great actors and great producers in Malayalam film industry for facilitating that scenario within us. நான் இன்னொரு இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி 27க்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னா, what we are hoping for is that this paves the way for the wonderfully talented filmmakers and actors and producers in our industry now really dream big. எல்லாருக்குள்ளேயும் வந்து ஒரு பெரிய அந்த மாதிரி ஒரு ட்ரீம் இருக்கு, பட் எப்படி பண்ணலாங்கிற ஒரு இது இருக்கு இல்ல. எனக்கு அப்படி ஒரு ட்ரீம் இருந்தது, நான் இன்னைக்கு அது பண்ணோம், and we are about to release that film. So if my dream will find success, it will fuel so many more dreams, and there is nothing more beautiful than facilitating dreams.
தட்ஸ் so பியூட்டிஃபுல். அது ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. அண்ட் யூ வில் பி தட் ஃபேக்டர் அப்படின்னு நினைக்கிறேன். அது அந்த ஒரு பிரிட்ஜிங் ஃபேக்டர் ஆர் அந்த நெக்ஸ்ட் லெவல் போகக்கூடிய அந்த ஃபேக்டரா நீங்க இருப்பீங்க. எத்தனை கிரேட் ஃபில்ம் மேக்கர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ் வந்து என்னோட ட்ரீமுக்கு ஃபேக்டரா இருந்திருப்பேன். they are the people who would have facilitated this dream of mine. நாளைக்கு என்னோட இந்த ஃபில்ம் இல்ல இந்த ப்ராஜெக்ட், இந்த ஆம்பிஷன் வந்து இன்னும் ஒரு 4 ட்ரீம்க்கு ஒரு ஃபியூல் ஆனா, ஒரு ஸ்பார்க் ஆனா, that would have been the most beautiful thing we would have achieved with a film like this. டோட்டலி. ஸ்டீஃபன் நெடும்பள்ளி அந்த கேரக்டர் லூசிஃபர் அப்படின்ற ஒரு கேரக்டர் இப்போ நாங்க பார்த்த எம்புரான் ட்ரெய்லர்ல மேபி அவங்களுடைய பாஸ்ட் ஆர் வி ஆர் டைவிங் டீப் இன் டு த டீப் சைட் ஆர் டார்க்கர் சைட் ஆஃப் தட் கேரக்டர் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி சொல்லலாமா அப்படின்னு தெரியல. இப்போ முதல் லூசிஃபர் நீங்க பண்ணதுக்கும் இதுக்கும் அந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது ஒன்று எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா சார்? அது ரெண்டுமே வந்து பட் டோட்டலான வித்தியாசமான கேரக்டர்ஸா இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? நான் ஜஸ்ட் ட்ரைங் டு கெட் அவுட் ஆஃப் யூ என்னென்ன nuances அப்படின்றது. பண்ணியா போதுமே. Definitely is a different ஒரு character தானே. His name is Qureshi Abra. That is a different identity. So Stephen has got another face. He is in a different character. Definitely, it's a different character. Where what you can call, I don't know. He has got another face. Even I don't know who is Qureshi Abraham. Seriously, Stephen. But slowly, as an actor, I am also studying. 27 வரைக்கும் எதுவும் சொல்ல மாட்டீங்க. ஒரு ஃபிலிம் கூட இருக்கு. If I complete that film, then I can give you the answer. Because இது வரைக்கும் ஸ்டீஃபன் யாருன்னு எனக்கு தெரியல. அது தேர்ட் ஃபிலிமிலே தான் ஒரு சொல்லி கொடுக்கும். இல்ல பட் ட்ரையாலஜினா 3 கதையுமே உங்ககிட்ட சொல்லலையா? 1 by 1 தான் டெவலப் பண்ணி சொல்வாரா? சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும். Okay. He has not told you. உங்களுக்கு ஃபுல்லா சொன்னது கிடையாது உங்களுக்கு. இன்னும் லூசிஃபர் 3 உங்களுக்கே தெரியாது. லூசிஃபர் 3 உங்களுக்கே தெரியாதா? இல்ல. What is this, Prithviraj? ரைட்டருக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க you're dealing with a superstar and அவருக்கு நீங்க கதை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி என்னோட பேரு மோகன்லால், சூப்பர் ஸ்டார். அவருக்கு வேணா என்ன சூப்பர் ஸ்டார்? அவருக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல அவர் எனக்கு அந்த செல்லப்புள்ள அந்த லிபர்ட்டி கொடுக்குறாரு. சீரியஸ்லி. பட் ஆஃப் கோர்ஸ் ஸ்டீஃபனோட ஷேட் இருக்கு இதுல. அதான் அவரு ஸ்டீஃபனுக்கு தெரியும் who is Qureshi Abraham. So when you do a film, அதெல்லாம் எப்படி சொல்லக்கூடிய, இப்போ who is George Gutti, I cannot say. அது மாதிரி அவரோட பிளானிங் என்ன, அடுத்த படத்துக்கு என்ன பண்ண போறேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. அதை when you implement, அது வந்து ஆக்ட் பண்ணும்போது தான், ஃபிலிம் வரும்போது தான் அது தெரியும் இல்லை. ஸோ அதனால I don't know who is Qureshi Abraham. அப்ப நாங்க வெயிட் பண்ணி பார்க்கிறோம். வேற ஒண்ணுமே நானும் I am also waiting. So this is a politically layered movie. இந்தியன் பாலிடிக்ஸோட இப்போ நீங்க ஒரு இன்டர்நேஷனல் கொஞ்சம் கிரைம் அப்படியெல்லாம் கனெக்ட் பண்ற மாதிரி ட்ரெய்லர்ல எங்களால புரிஞ்சுக்க முடியுது. இந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் அண்ட் நீங்க எவ்வளவோ கண்ட்ரீஸ்ல பண்ணிருக்கீங்க. இட் ஹஸ் காட் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு இந்த வாட்டி அப்படின்னு சொல்ல. லண்டன், பிரான்ஸ், UAE, ஒரு டெசர்ட்ல நிறைய நாடுகள்ல போய் ஷூட் பண்ணிருக்கீங்க. இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வந்தது பிருத்விராஜ்? பொலிட்டிக்கல் இன்ஸ்பிரேஷன்லாம் கிடையாது. we are basically telling a human story and we are using politics as one of the backdrops to devise that story upon. This is not a film or story about politics. It's a film and a story that uses politics as a backdrop device to narrate its character arcs. So இது வந்து just look at this film like that. And of course, like all forms of creation within art, as a filmmaker, I am also deeply influenced and inspired from what is happening in society around us. And the influences எல்லாம் உங்களுக்கு வந்து பார்க்க முடியும் இந்த படத்துல. Okay. As an actor, he is 3 படம் ஒர்க் பண்ணிருக்கீங்க. லூசிஃபர் 1, ப்ரோ டாடி, that's totally different. இப்போ எம்புரான் and of course லூசிஃபர் 3 வரப்போகுது. அதையும் நாங்க பார்க்க போறோம். நான் இதே மாதிரி உட்கார்ந்து இன்டர்வியூ பண்ணுவேன் அப்படின்னு நான் நம்புறேன். லூசிஃபர் 3 வரணும்னா லூசிஃபர் 2 ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும். That is what அதுதான் நான் சொல்றேன். லூசிஃபர் 3 வரப்போகுதுன்னா obviously it is going to be a big hit. நீங்க அதே மாதிரி அதே ஸ்டேஜ்ல நீங்க லூசிஃபர் 2 எப்படி அனௌன்ஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி லூசிஃபர் 3 அனௌன்ஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் நடக்கும். எனக்கு என்னன்னா as an actor he is, நான் சூப்பர் ஸ்டார்னு சொன்னா அவரு மறுபடியும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. That's very humble. Like I'm so humbled, to sit with him and talk to him like this. As a person he is, or as an actor he is, settle அவரு எப்படி இருப்பாரு? He is a director's actor. இப்போ உங்களுக்கும் he's a complete director's actor, and I think all actors of his caliber and all actors who have achieved the greatness that he has within their own craft will always remain director's actors.
ஏன்னா வந்து as an actor the most important thing that you should tell yourself is that you should always be able to surrender yourself to the director's vision and as importantly surrender yourself to the written word that's on paper. ஒரு ஆக்டரை பொறுத்த வரைக்கும் the biggest victory is to be able to surrender yourself. மோகன்லால் சாரை பொறுத்த வரைக்கும் there is no bigger delight than him for a director. ஏன்னா வந்து அவர் இவ்வளோ பெரிய ஸ்டேச்சர் இருக்கிற ஆக்டராக இருந்தால் கூட யூனோ வாட் ஹி ரியலி yearns for is to understand what the director wants. நான் வந்து மோகன்லால் சார் கூட ஆஸ் அ டைரக்டர் ஒர்க் பண்ண 3 படங்கள்ல இருந்து மை பிக்கஸ்ட் லெசன் இஃப் யூ ஆஸ்க் மீ இஸ் ஹவ் ஐ ஷுட் பி வித் மை டைரக்டர்ஸ் நவ் when I act. அதுதான் எனக்கு பிக்கஸ்ட் லெசனா இருந்தது. நீங்க எவ்வளவோ டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருப்பீங்க, நிறைய லெஜெண்ட்ஸோட ஒர்க் பண்ணிருப்பீங்க. ஹி வாஸ் அ நியூ டிரெக்டர். அவர் டெபியூ டிரெக்டர். உங்களை வச்சுதான் அவர் படம் பண்றார். ஆஸ் அ டிரெக்டர் ஹி இஸ் ஹவ் ஹி இஸ் என்ன மாதிரியான அவர் வந்து க்ரூயல்னு சொல்றீங்க, ரொம்ப பிடிச்சா இதுதான் வேணும் எனக்குன்னு நிக்கிறான் இந்த பையன் அப்படின்லாம் சொல்றீங்க. வாட் கைண்ட் ஆஃப் டிரெக்டர் பிருத்விராஜ் இஸ்? அதான் ரெண்டு வெரி கமிட்டட் டைரக்டர். ஓகே, அவருக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. அது அப்படித்தானே வேணும். ஒரு இட்ஸ் லைக் ஒரு நம்ம ஒரு கிளாஸில் ஒரு ஹெட் மாஸ்டர் மாதிரி അല്ലെങ്കിൽ ஒரு டீச்சர் எப்படி இருக்கும், வித் குட் டீச்சரை ஒரு பயம் இல்லையா எல்லாருக்கும், அவர் கரெக்டாக பாடங்கள் சொல்லி கொடுக்கும். அது மாதிரி ஒரு கமாண்ட் வேணுமே. டைரக்டர்னா அப்படி இருக்கணும். when he was working, otherwise okay fine. that kind of commitment, ஒரு பயங்கர கமிட்மெண்ட் உள்ள ஆள். அப்போ யதா ராஜா ததா பிரஜான்னு சொல்லும். இப்படி ஒரு ராஜாவை அப்படித்தான் பிரஜைகள் இருக்கும். அவர் எப்படி இருந்தால் அது தான் அந்த செட் இருக்கும். இஃப் இஸ் ஸ்ட்ரிக்ட் தென் த செட் வில் பி ஸ்ட்ரிக்ட் இல்லையா. அவர் கொஞ்சம் லூஸாக ஹாப்பியாக இருந்தால் ஸோ இட் வில் ரிஃப்ளெக்ட் ஆன் ஆல் த ஒர்க். ஸோ அது ஒரு கமிட்டட் டைரக்டர்னா வீல் ஆல் எல்லாரும் அப்படியே மூவ் பண்ணும். அண்ட் திஸ் இஸ் அ வெரி சீரியஸ் ப்ரொஃபஷன் இல்லை ஃபிலிம் மேக்கிங். ஸோ அது வந்து ஒரு டிசிப்ளின் வேணும். மீதி ஆஃப்டர் தட் யூ கேன் பிளே வாட் எவர் யூ வாண்ட் டு டூ. பட் தட் டைம் தட் கைண்ட் ஆஃப் கமிட்மெண்ட் அது அவருக்கு இருக்கு. அதுதான் எல்லாருக்கும் இருக்கு, இவருக்கு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு. உங்ககிட்ட சொல்லு, அது உங்ககிட்ட காமிச்சிருக்காரா என்னைக்காவது செட்ல? டைரக்டர் வந்து எனக்கு சொல்லலாம், எனக்கு ஒண்ணு வேணும்னா அது கிடைச்சுதான் ஆகணும், அந்த மாதிரி டைரக்டர்லாம் எனக்கு சொல்லலாம். என்னால ஏன் அப்படி இருக்க முடியுதுன்னா, டைரக்டருக்கு ஒண்ணு வேணும்னா அது கிடைச்சுதான் ஆகணும்னு நினைக்கிற ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ எனக்கு இருக்கு. என் டீம் அப்படி இல்ல, பிருத்விக்கு அதுதான் வேணும் எங்களுக்கு தெரியும். ஸோ அது கிடைக்கிற வரைக்கும் we will keep trying ன்னு என் கூடவே நிக்கிற ஒரு டீம் அண்ட் காஸ்ட் எனக்கு இருக்கு. இப்போ சார் வந்து ஐ நோ தட் now by we are doing a third film together. நான் கட் சொல்ற ஒரு டோன் இருக்குல்ல, இப்போ ரோல் கேமரா ஆக்ஷன் ஷார்ட் மாதிரி கட் சொல்ற, நான் கட் சொல்ற விதம் கேட்டா சார் அங்க இருந்து ஓகே ஒன் மோர் அவர் ஆமா லைக் தட் நோ சாட்டிஸ்ஃபை ஆகல இல்ல நான் கேக்குறதுலாம் கிடையாது. சார் ஓகே சுஜித் ஓகே ஒன் மோர் அவரே சொல்லுவாரு. ஓகே, அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியில தான் இருக்கீங்க சார். இந்த மாதிரி ஒரு தங்க குழந்தைய நீங்க வந்து க்ரூயல், இவன் டிராகுலா உறிஞ்சி எடுத்துருவான், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுவான் அப்படின்லாம் பேசியிருக்கீங்க. இட்ஸ் நைஸ் டு see you guys working with that chemistry. எனக்கு அந்த இடத்துல புதிய பேரு கிடைச்சது, தங்க குழந்தை. ஆமா, இது மலையாளத்துல வந்து தமிழ்ல சொல்லுவோம்ல, ஆக்டர்ஸ்க்கு டைட்டில்ஸ் யூசுவலி அந்த இல்ல தெலுங்குல இருக்குல்ல அந்த ரெபல் ஸ்டார்லாம் சொல்லி தங்க குழந்தை. நாங்க தமிழ்ல தங்க புள்ள அப்படின்லாம் சொல்லுவோம்ல, கன்னியாகுமரி சைடுல தங்க புள்ள எல்லாம் சொல்லுவாங்க. சோ தங்க குழந்தை இஸ் யுவர் நேம். ஆஸ் அ டிரெக்டர் உங்களுக்கு வந்து அந்த கதைய உங்களுடைய விஷன் மாறாம சொல்ல வேண்டிய ஒரு கன்விக்ஷன் இருக்கும். அட் த சேம் டைம் அதே விஷன் அதே கன்விக்ஷனோட ஆடியன்ஸ் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு தெரியாது. ஸோ ஆடியன்ஸ்க்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். ஸோ தட் விஷன் அண்ட் கன்விக்ஷன் வித் மேபி ஒரு என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர் ஆர் த வே ஹவு ஆடியன்ஸ் வாண்ட் இட், அந்த ரெண்டுத்துக்குமான பேலன்ஸ் இருக்குல்ல, அது எப்படி திங்க் பண்ணுவீங்க? ஒவ்வொரு டைரக்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து உங்க உள்ள இருக்கிற ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி மட்டும்தான் படம் எடுக்க முடியும். ஒரு 1000 பேருக்கு 1000 டேஸ்ட் இருக்கும். அதை எல்லாத்தையுமே நினைச்சு அதை எல்லாத்துக்கும் ஃபேக்டர் பண்ற மாதிரி ஒரு படம் கன்சீவ் பண்ண உங்களால முடியாது. ஐ மேட் மை ஃபில்ம் இன் a way that appeals to the cinephile in me, to the fan in me, to the audience. நல்ல ஒரு சப் क्वेश्चन இதே இந்த ஆன்சர் சேர்த்து சொல்லிருங்க. ஏன்னா இப்போ கமல்ஹாசன் சாரோட படங்கள்லாம் ஒரு சில படங்கள்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். பட் அவர் ரொம்ப ஃபார்வர்டா திங்க் பண்ணிட்டாரு. இது 10 வருஷத்துக்கு கழிச்சு வர வேண்டிய படம், 20 வருஷத்துக்கு கழிச்சு வர வேண்டிய படம். பட் அவருக்குள்ள இருக்கிற அந்த கலைஞனை அந்த
ஆன்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ணிருப்பாரு, அந்த சினிமா ஃபெனாட்டிக்கா சாட்டிஸ்ஃபை பண்ணிருப்பாரு. பட் மக்கள் கிட்ட அது ஒர்க் அவுட் ஆகாம போயிருக்கும் இல்லையா? நான் அந்த மாதிரி கேக்குறேன், நீங்க அந்த பேலன்ஸ் எப்படி கொண்டு வருவீங்கன்னு. கமல் சார் பண்ண நிறைய படங்கள் சூப்பர் டியூப்பர் ஹிட் ஆயிருக்குல்ல. So every film you make, you can only cater to the audience in you, to the cinephile in you, to the fan in you, and then you hope and pray that what you find appealing resonates with the wide audience that will then come to the theaters and watch your film. You can't sit and design a film taking into account 1,000 different tastes, 1,000 different opinions. அந்த மாதிரி ஒரு படம் பண்ண முடியாது. Then you start losing focus. என்னை பொறுத்த வரைக்கும் I've been lucky that the 2 films I've directed so far, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அந்த படம் பண்ணி எனக்கு என்னது பிடிச்சதோ அது ஆடியன்ஸுக்கும் பிடிச்சிருச்சு. I'm hoping the same thing happens with this film also. இதுவும் வந்து I've done the film to appeal to the film lover in me, and I'm hoping that what I like, a lot of people will also like. எப்போ நம்மளுக்கு ஒரு கிராஃப்ட் ரொம்ப கை வருதோ, நம்ம அதுல நிறைய தெரிஞ்சுக்கிறோமோ, அப்பதான் நம்ம வந்து அதுல அவ்வளோ மாஸ்டர்ஸ் இல்ல, இன்னும் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அதிகமா இருக்குன்னு நம்ம லேர்ன் பண்ணுவோம் அப்படின்னு பிருத்விராஜ் சொல்லியிருந்தார். As a very established actor you were, as a superstar and legend you were, நீங்க அந்த மாதிரி உணர்ந்திருக்கீங்களா சார்? இன்னும் நம்ம பார்க்க வேண்டிய, இன்னும் நம்ம கடக்க வேண்டிய, இன்னும் அடைய வேண்டிய தூரம் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா இன் ரீசன்ட் டைம்ஸ்? ரீசன்ட் டைம்ல இல்லை, முன்னாடி இல்லை. அது மாதிரி ஒரு தூரம், இவ்வளவு தூரம் அப்படி ஒன்றும் ட்ராவல் ஒன்றுமே தெரியாது. அவர் எனக்கு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் கட்டு தான் தெரியும். சீரியஸ்லி, வை ஷுட் ஐ திங்க் எனக்கு இவ்வளவு தூரம் இருக்கு, இதுக்கு அந்த தூரத்துக்குள்ள இவ்வளவு படங்கள் பண்ணணும் அப்படி ஒன்றும் பிளான் பண்ணல. நான் ஒரு நடிகனாக மாறுனதே பிளான் பண்ணாத ஆள் இல்லையா? சீரியஸ்லி. ஸோ அது லெட் இட் கம். நான் ஐ வாண்ட் டு பி வெரி ஃப்ரீ இல்லை. காலையில் எண்ணிட்டு ஐயோ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணும், நான் எதா ராஜாத்தை தான் அப்படிதான் சொல்லுவேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அப்படி ஒன்றும் இல்லை, திஸ் இஸ் இட்ஸ் அதை அப்படியே அதுக்கு ஒரு லைன் இருக்கு, அப்படியே போட்டு ஜஸ்ட் கோயிங் வித் தி ஃப்ளோ தான். கண்டிப்பா. அதுக்கிடையில ஏதாவது சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கு, அதுல போய் கொஞ்சம் முட்டி இருக்கும், பின்ன அப்படியே தள்ளி யாராவது விடும், அப்படியே ஓடிட்டே இருக்கு. நீங்க உணர்ந்திருக்கீங்க எனக்கு அது ஐ அம் தி சோசன் ஒன், நம்ம இதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். நான் இப்ப ஓப்பனிங்ல சொன்ன சிலர்லாம் இதுக்காகவே பிறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி நீங்க அதை உணர்ந்திருக்கீங்களா? எனக்கு ஸ்டில் ஐ டோன்ட் நோ வெதர் திஸ் இஸ் மை ப்ரொஃபஷன் ஆர், எனக்கு ஒன்றுமே தெரியல. சீரியஸ்லி, சில ஆளுகள் சிலர் அதுக்காக பிறந்திருக்க, ஓகே, திஸ் அ கிரேட் திங் யூ ஹவ் டோல்ட். அதை வந்து ஐ நோ. இப்போ எனக்கு வந்து இப்போ வேறொரு வேலை, இஃப் யூ ஆஸ்க் மீ டு டூ சம்திங் ஐ டோன்ட் நோ, எனக்கு இதுதான் தெரிஞ்ச வேலை, அது எவ்வளோ வருஷம் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி அங்கே குழந்தைகள் இருந்தால் நிறைய படங்கள் பண்ணலாம். சார், நாங்க உங்களை வந்து ரைட் ஃப்ரம் சிறைச்சாலையில இருந்து, இருவர்ல இருந்து நிறைய படங்கள் பார்த்து, திருஷ்யம் 1, திருஷ்யம் 2 ஆகட்டும், உங்களோட பிளாக் பஸ்டர்ஸ் ஆல்மோஸ்ட் நிறைய பார்த்துருக்கோம், தமிழ் படங்களும் நிறைய இப்போ ஜில்லா வரைக்கும் பார்த்துருக்கோம். வாட் யூ வாண்ட் டு சே டு த தமிழ் ஆடியன்ஸ் அந்த ரிசெப்ஷன் தட் தே கிவ் யூ இவ்வளவு வருஷம்? வந்து தமிழ் ஆடியன்ஸ் அப்படி ஆடியன்ஸ் சொல்ல முடியாது. The people who love film, and I am also an actor, we have created something. Please watch it and wish us good luck. Thank you. Thank you so much. Thank you so much for your time. It was really nice having you guys. I'm so honored and humbled today. Thank you so much.